श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत् 16வது பகுதி. ஏஷ துவா அதிவததி யஹ சத்யேனாதிவததி சோகம் பகவஹ சத்யேனாதிவதானீதி சத்யம் த்வவேவ விஜிக்ஞாசிதவ்யமிதி சத்யம் பகவோ விஜிக்ஞாச இதி. ஒரே ஒரு மந்திரம். சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் நாமத்திலிருந்து அதை கடந்து வாக்கு, அதை கடந்து மனம், சங்கல்பம், புத்தி, தியானம், விஞ்ஞானம், பலம், அன்னம், ஆபக நீர், தேஜக, ஆகாஷக, ஸ்மர ஸ்மிருதி, ஆஷா, அதற்கடுத்து கடைசியில பிராணன். 15 ஸ்டெப்ல இவர் சொல்லிட்டு வர்றது பிரம்மனை அறிவதற்குண்டான ஸ்டெப்ஸ். 15 ஸ்டெப் ஒன்னொன்னா கடந்து எப்படி பஞ்சகோஷ இதுல கடந்து வந்தோமோ அதே போல் அன்னமயத்திலிருந்து பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு ஒரு ஸ்டெப்ல இருந்து கடந்து பிரம்மனை அறிதல். அடைதல் என்பது அறிதல். அந்த மாதிரி பஞ்சகோஷ பிரக்ரியா மாதிரி இங்க 15 ஸ்டெப்ஸ்ல பிரம்மனை அறிதல். அதுல நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது கடைசி ஸ்டெப்பு பிராணன். 15 ஸ்டெப் முடிச்சாச்சு. பிராணன்கிறது ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்தை மெடிடேட் பண்றாரு. ஆனா அவர் அதை கடந்து அவர் என்ன சொல்றாரு? இப்போ பிராணனை ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தவன் அதிவாதி அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்ம பார்த்தோம். அதிவாதினா அதிகமாக பேசுபவன்கிற அர்த்தத்தை இங்க எடுத்துக்கூடாது. அனாத்ம விஷயங்களை கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதிவாதி. அப்போ இவரு அதை கடந்து நாரதர்னால ஈஸ்வர தத்துவத்தை கடந்து அவர் அதிவாதி, அவன் அனைத்தும் அறிந்தவன் அப்படிங்கிற அர்த்த சொன்னோன்ன நாரதர் அதற்கப்புறம் அதை கடந்து வந்து இதை தாண்டி பூயகா மேலானது ஈஸ்வர தத்துவத்தை தாண்டி கடந்து பூயக விஷயம் வேற ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்கல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது முமுட்சுத்துவம். அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? பெட்ரோல் தீந்து போச்சுன்னு எடுத்துக்கலாம். வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் தீந்து போச்சு, முமுட்சுத்துவம் அதோட அவருக்கு ஸ்டாப் ஆகிருக்கலாம். அப்போ ஒரு குருவாக இருப்பவர் முமுட்சுத்துவம் ஒருத்தர் குறைஞ்சிருச்சு. ஜென்ரலா எல்லாத்துக்கும் இது நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸா இருக்க அத்தனை பேத்துக்கும் முமுட்சுத்துவங்கிறது அங்கங்க குறையும். முமுட்சுத்துவம்னா மோக்தும் இச்சுகு, நான் விடுதலை அடைய வேண்டும், ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. அந்த முமுட்சுத்துவம் பல விஷயங்கள் இருந்திருக்கும். பணத்தை அடைஞ்சா ஐ வில் பி ஃப்ரீ, கல்யாணம் பண்ணனா ஐ வில் பி ஃப்ரீ, குழந்தைகள் பெற்றால் ஐ வில் பி ஃப்ரீ, வீடு கட்டிட்டுனா ஐ வில் பி ஃப்ரீ, கல்யாணம் பண்ணிட்டா பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா ஐ வில் பி ஃப்ரீ, பேரம் பேத்தி எடுத்துட்டா ஐ வில் பி ஃப்ரீ, இந்த சொத்தை வாங்கிட்டுனா ஐ வில் பி ஃப்ரீ. இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் விடுதலை நோக்கித்தான் ஓடிட்டு இருக்கிறோம். மோக்தும் இச்சுகுதான். ஆனா அதுல ஒரு சிலர் தான் என்ன நினைக்கிறோம், என்ன தெரியுது அவங்களுக்கு, அந்த ஐ வாண்ட் டு பி ஃப்ரீங்கிறது ஞாத்தும் ஜிக்னாசுவாக அதை அந்த விடுதலை அடைவதற்கு ஒரு ஞானம் தேவைன்னு கண்டுபிடிக்கிறது ஹிமாலயன் ஜம்ப். அது
எல்லாரும் ஃப்ரீன்னு நினைக்கிறோம். ஆனா ஞானத்தின் மூலியமாகத்தான், எனக்கு பிரம்ம ஞானத்தின் மூலியமாகத்தான் ஐ கேன் பி ஃப்ரீ. ஜஸ்ட் அறிவு, அவ்வளவுதான். அதை அறிவதன் அவதான் பேரு ஜிக்னாசு. அதன் அறிவதன் மூலமாக நான் ஐ கேன் பி ஃப்ரீ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் ஜிக்னாசு. அப்ப அவங்க அறிதற்குள்ளார வகுப்புக்குள்ள வர்றாங்க. மூக்ஷுவாகத்தான் அவங்க வர்றாங்க. வரும்போது அந்த மூக்ஷுத்துவங்கிற குவாலிபிகேஷன் ஐ வாண்ட் டு, அது எப்படி மூக்ஷுத்துவம்? ஆசை அப்படின்னு நம்ம சொல்றோம். 10 பொருள் மனசுல ஆசைப்பட்டோம். நீ காலையில 10 பொருள் மேல ஆசைப்பட்டோம். எதை போய் கர்மஹேத்துகு, எதுக்கு கர்மத்தை ஃபர்ஸ்ட் செய்வோம்? எதுல தீவிர ஆசை இருக்குது அதைத்தான் ஃபர்ஸ்ட் செஞ்சு முடிச்சிடுவோம். அது மாதிரிதான் இது மோக்துமர். தீவிர ஆசை ஃபர்ஸ்ட் ஆசையா இருக்கிறது. அதுக்கப்புறம் வகுப்புகளுக்கு வர வர தீவிர ஆசை முமுட்சுத்துவத்தை குரு தான் ஊட்டுகிறார். அப்ப சில சமயம், பல சமயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் அந்த ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறத விட ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, மோட்சத்தை பெறணுங்கிற விஷயத்திலேயே டவுன் ஆயிடுவாங்க. அதேதான் இங்க சாஸ்திரம் நமக்கு காமிக்குது. அந்த ப்ராசஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்குங்கிறத இங்க நாரதர் மூலியமாக, நாரதருக்கே இந்த நிலைமைனா அப்புறம் நாமெல்லாம் ஏமாத்திரம். சோ உடனே என்ன பண்ணுது குருவானவர்? அப்ப என்ன பண்ணணுங்கிறது இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் மீன்ஸ் இறைவன். இறைவன் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மூக்ஷத்துவத்தை கொடுக்கும் போது ட்ரிகரிங் ஏஜென்ட்டா இருந்து குரு should do something. அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் மாறும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ட்ரிகரிங் ஃபேக்டர் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அகங்காரமும் ஒரு லெவல்ல உட்கார்ந்துருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் கண்டிப்பா அந்த இடத்துலதான் குரு 200% தேவை. அப்போ இந்த இடத்துல நாரதருக்கு என்னாச்சு? அதை கடந்து அவர்னால ஈஸ்வர தத்துவம் தான் தெரிந்தவன், அதிவாதி, அனைத்தையும் அறிந்தவன் அப்படிங்கிற ஒரு அதையும் அனைத்தையும் கடந்து பேசக்கூடியவன் அதிவாதிதான். அப்போ அது வந்தோடனே நாரதர் அமைதியாயிறார். அதை கடந்து பூயக ஏதாவது இருக்குதான்னு அவர்னால கேட்க முடியல. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் முமுக்ஷுத்வம். லேக்குன்னு சொல்லக்கூடாது, அந்த இடத்துல அந்த தீவிர ஆசை என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. இது நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கலாம். ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் எல்லாரும் சிருஷ்டி கிரமம், இறைவன் இப்படி படைச்சாரு அப்படி படைச்சாருங்கிற வரைக்கும் நம்ம ஈஸியா புரியறது ஈஸி, டிராவல் ஆகுறது ஈஸி, அடுத்தது புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது ஈஸி. ஆனா ஈஸ்வர தத்துவத்தை கடந்து அது என்ன இருக்குது? ஒரே தத்துவம். 15 ஸ்டெப்பை கடந்துட்டோம் அப்படின்னா இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம். அப்ப இவர் என்ன பண்ணுது? சாஸ்திரம் இந்த இடத்துல அவரை ட்ரிகர் பண்ணுது. அந்த மந்திரம் தான் இது. அவருக்கு முமுட்சுத்துவத்தை ஊட்டுகிறது. நாரதருக்கு அப்படிங்கிறது சுஷ்யர்களுக்கு இந்த இடத்துல குருவானவர் அந்த முமுட்சுத்துவத்தை ஊட்டி தான் என்ன பண்ணணும்? மேல கொண்டு வர. அந்த மந்திரம் தான் 15 ஸ்டெப்பை கடந்தது, ஈஸ்வரனோட நின்றுச்சு சாஸ்திரம். அதுக்கு மேல நாரதர்னால வர முடியாத போது எப்படி ட்ரிகர் பண்ணுதுன்னு பாருங்க சாஸ்திரம். இறைவன் சனத்குமாரர், குரு ஆல்வேஸ் தெய்வ ரூபம் தான். ஈஸ்வரன் குருவையும் பிரிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிற ஈஸ்வர தத்துவம் குருவாக இருந்து என்ன பண்றாரு அப்படிங்கறதுதான் இந்த மந்திரம். இப்ப நாம வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம், மீனிங் பார்த்துட்டு அப்படியே அர்த்தம் போகலாம். இதுதான் இதோட இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது? ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தவன் அதிவாதி, பிராணன். அந்த வேர்டு வந்து ஈஸ்வரங்கிற வேர்டுக்கு பதிலாக என்ன போட்டிருந்தது சாஸ்திரம்? பிராணக, பிராணனை அறிந்தவன். அதை கடந்து பேசக்கூடியவன். பிராணன்கிறது ஈஸ்வர தத்துவம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பஷ்யன்னு, மன்வானக, விஜானன்னு இந்த 3 வார்த்தைகளை போட்டு ஃபர்ஸ்ட் அவன் பஷ்யன்னு, மனதில் அதை திருஷ்டி ஈஸ்வர தத்துவத்தை. அடுத்தது மன்வானக, அதை சிந்தித்து தன்னுடைய இன்டெலெக்டுக்கு ஏத்துக்கிற மாதிரி நிலையில் சிந்திப்பது மன்வானக. விஜானன்னு அறிதல், அதுல நிஷ்டையாக இரு, ஈஸ்வர தத்துவத்தில் நிஷ்டையாக இரு. இதெல்லாமே ஈஸ்வர தத்துவம், நாட் பிரம்ம தத்துவம். ஈஸ்வர தத்துவத்தை பஷ்யன்னு அப்படின்னா மன திருஷ்டிக்குள் கொண்டு வந்து ஈஷாவாஷ்யம் இதகும் சர்வம்ங்கிறத மனதுக்குள் கொண்டு வருதல். மன்வானகன்னா அதுல தர்க்கத்தின்படியே நம்ம யூகித்து அதை உணர்தல் மன்வானக. அடுத்தது விஜானன்னு, அதை அந்த ஞானத்தில் நிற்றல், ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தில் நிற்றல், ஈஷாவாஷ்யம் இதகும் சர்வம். அதுக்கு அடுத்தது இப்ப நாம ஒரு வேல்யூ அங்க பார்த்தோம் போன கிளாஸ்ல. அதாவது நமக்கு நம்ம கிட்ட ஒரு அதிவாதிங்கிற வேர்டை நம்ம இன்னொரு விதமா வேல்யூ பாயிண்ட்ல நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இப்ப நம்ம வேதாந்தம் கற்றுக்கொண்டு வருகிற போது சில விஷயங்கள் நம் மனதில் வருகிற மாற்றங்கள் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல மத்தவங்க ஸ்மெல் பண்ணி, நீ இந்த இடத்துல சிறப்பாக இருக்கிறாய், நீ நேரத்துல எந்திரிக்கிற, நீ இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ற, உன்னுடைய சிந்தனை போக்கு மாறி இருக்குது, நீ டென்ஷன் ஆகாம இருக்கிற, அமைதியாக இருக்கிற, பேச்சு குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரி உங்களுடைய மாற்றத்தை உன்னுடைய கூட இருப்பவர்கள் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லும் போது தயவு செஞ்சு நோன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பேர் பணிவல்ல. சில பேர் ஆமான்னு சொன்னா அதை ஒரு அகங்காரமாய் ஆயிருமோ, ஈகோக்காக நம்ம வெளிப்படுத்துறோமோ, அதனால நம்ம பணிவா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது பணிவல்ல. தெரிஞ்சிச்சுன்னு ஒரு ஸ்மெல், நீங்களே போய் எனக்கு அது தெரியும் அப்படி சொல்றதல்ல. அவங்க ஸ்பெல் பண்ணி உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுனத எஸ்ன்னு ஒத்துக்கணும். ஆமாம், அந்த வளர்ச்சி எனக்குள் ஏற்பட்டு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் சாஸ்திரம். அப்பதான் அவங்களுக்கு என்ன வரும், சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே அவங்களுக்குள்ள வரும். இட் இஸ் அ நரயக்னம். அவங்களுக்கு அந்த சாஸ்திரத்தின் பற்றிய அறிவை ஊட்டுதல். இதுக்கு தெரியும், அது தெரியும்னு சொன்னா அது கர்வமா போயிருமோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு பணிவுன்னு நினைச்சுக்கிட்டு சாஸ்திரத்துக்கு கேடு விளைவிக்க கூடாது. அது ஒரு முக்கியமான வேல்யூவா. நம்ம சமாதான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. அவங்க சொல்லி ஸ்மெல் பண்ணி சொல்லும் போது சமாதானமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சமாதானமா வார்த்தைகளை சொல்லாதீங்க. அது பணிவு அல்ல, அது மற்றவர்களுக்கு செய்கிற கேடு. ஏன்னா அவர்களும் அந்த என்ன சொல்றது, நம் நிலைக்கு வர வேண்டும் என்றால், அவர்களும் நம் நிலைக்கு வர வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும், ஆமான்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு காரணம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அதிவாதிங்கிற வேர்டுக்கு நாம இப்படியே ஒரு மீனிங் எடுத்து வேல்யூ பாயிண்டா இதை நாம எடுத்தோம். அடுத்தது இந்த மந்திரத்துல மீனிங் எழுதிக்கலாம். ஏஷக தூ வா அதிவாதி. அதாவது நான் ஈஸ்வர தத்துவத்தை பிராண தத்துவத்தை அறிந்தவன் அதிவாதின்னு சொன்ன, உண்மையில் அவன் அதிவாதி அல்ல. ஏஷக துவா அதிவாதி, அவன் உண்மையில் அதிவாதி. உண்மையில் அதிவாதி தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், ஈஸ்வர தத்துவம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா பிராணங்கிறது ஹிரண்ய கர்ப்பன்னு எடுத்துக்கலாம், உங்களுக்கு அது புரியாத போது ஈஸ்வர தத்துவம் எடுத்துக்கலாம். அப்ப ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை உண்மையில் அதை மட்டும் அறிந்தவன், அல்டிமேட்டாக ஈஸ்வர தத்துவத்தை ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை அறிந்தவன் அதிவாதி அல்ல. அவன் உண்மையில் அனாத்மாவை விஷயத்தை அனாத்மா விஷயத்தை கடந்தவன் அல்ல. ஏன், அதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குது, அந்த தத்துவத்தை அறிந்தவன் தான் அதிவாதி. அப்போ சாந்தோக்கிய உபநிஷத்துல பிரம்மங்கிறவங்க என்ன வேர்டு போட்டு ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு இருக்கிறோம், சத்தியம். அதுதானே பிரம்மனுக்கு உண்டான வேர்டு சாந்தோக்கிய உபநிஷத்துல. அப்ப இங்க என்ன சொல்லுது, சக யக சத்தியேன அதிவாதி. சத்தியத்தை அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்தவன், சத்தியேன, சத்தியம்னா இந்த இடத்துல நிர்குண பிரம்ம தத்துவத்தை அதிவாதி அறிந்தவன் தான் என்னது, அதிவாதி. சத்தியமான மெய்ப்பொருளை எவன் பேசுகிறானோ, அதை அறிகிறானோ, அதை அதிவாதி போது அதை பற்றி பேசுகிறானோ அவன் தான் யாரு, உண்மையில் அதிவாதி. ஏன், அதை தவிர மத்தல என்னது மித்யா, அனாத்மா விஷயம். இந்த இடத்த கிராஸ் பண்ணி வர்றதுங்கிறது அல்டிமேட் இன் வேதாந்தம். ஈஸ்வரனும் மித்யா அப்படின்னு ஏத்துக்கிறதே டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிஃபிகேஷன். வேற ஒண்ணு இல்லை. குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க டக்குன்னு இதை புரிஞ்சுக்குவாங்க, ஈஸ்வரனை கடந்துருவாங்க. குவாலிஃபிகேஷன் லேக் ஆகும் போது ஈஸ்வர தத்துவத்தை கடந்து அவர்களால் வர முடியாது. சோ அந்த இடத்துலதான் யாரு, அதனால் லேக் ஆகி நாரதரே நிற்கிறார். ஈஸ்வர தத்துவத்தை கடந்து வர முடியாமல் நாரதரே நிற்கிறார் போது நாம் எம்மாத்திரம். அதனால சாஸ்திரம் சொல்லுது, அதை கடந்து பிரம்ம தத்துவத்தை எவன் அறிகிறானோ, சத்தியம் பிரம்மம், எவன் அறிகிறானோ அவன் தான் உண்மையில் அதிவாதி. அந்த நேமுக்கு குவாலிஃபைடு பர்சன். யக சத்தியேன அதிவாதி. இது வேர்டு யாரு, நாரதர் எதுவுமே கேட்கல, எடுத்துன சனத்குமார் இதை சொல்லிடுறாரு. உடனே ஐயோ நம்ம கேட்கல, நம்ம அதோட நின்னுட்டோமே அப்படின்னு யாருக்கு, நாரதருக்கு தெரிஞ்சு போச்சு.
அதுக்கு மேல நம்மளால கடந்து வர முடியல. அப்போ குருவே பேசுறாரு. சனத்குமார என்ன சொல்றாரு, அதை விட பூயக இருக்கா நாரதர் கேட்கவே இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அதுக்கு மேல பூயகா ஒண்ணு இருக்கு, அதுதான் சத்தியம் பிரம்ம தத்துவ. அப்ப சக, அப்புறம் உடனே சொன்னோன்ன நாரதர் என்ன சொல்றாரு, சக அகம் பகவக சத்தியேன அதிவாதி நீத்தி. சக அகம் பகவக சத்தியேன அதிவாதி நீதி. நான் சத்தியத்தை பேச விரும்புகிறேன். இது யாரோட வேர்டு? இந்த ரெண்டு சக அகம், சக விட்டுருங்க, அகம்ல இருந்து வர்றது நாரதர். அகம் பகவக குருவே, நான் பகவகங்கிறது இறைவன், குருவை கூப்பிடுறாரு. பகவக இறைவா குருவே, அகம் சத்தியேன அதிவாதி நீதி, நான் அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு, சனத்குமார சொல்றாரு, என்ன சொல்றாரு, சத்தியம் து ஏவ, துவேவ எப்படி பிரிக்கணும், து ஏவ சத்தியம் து ஏவ விஜிக்ஞாசி தவ்யமிதி. இந்த இடம் சனத்குமார சொல்ற, சத்தியம் து ஏவ விஜிக்ஞாசி தவ்யமிதி. சத்தியம்தான் செட் பை, இது அங்கங்க பிரிச்சு பிரிச்சு இருக்கணும். ஏ ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க, ஏஷக துவா அதிவாதி யக, அது வரைக்கும் இவர் சொல்றாரு, சத்தியேனதி வதத்தி வரைக்கும், சக வரைக்கும், ஏஷகல் ஆரம்பிச்சு சக வரைக்கும் யாரு சொல்றது, சகனா நாரதர் அவர்கிட்ட சொல்றாரு என்னன்னு, அது வரைக்கும் சனத்குமார சொல்றது. அப்புறம் அகம் பகவக சத்தியேன அதிவாதி நீதி, அது வரைக்கும் நாரதர் சொல்றது, நான் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அதிவாதியாக இருக்க விரும்புகிறேன், நீங்க சொல்ற அதிவாதியாக இருக்க விரும்புகிறேன். உடனே அவர் என்ன சொல்றாரு, சத்தியம் து ஏவ விஜிக்ஞாசி தவ்யமிதி, இது வரைக்கும் சனத்குமார சொல்றது. அவர் என்ன சொல்றாரு, சத்தியம்தான் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய, விஜிக்ஞாசி தவ்யம் அப்படின்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டிய பரம புருஷார்த்தம் இதுதான் அப்படிங்கிறது சனத்குமார சொல்றார். சத்தியம்தான் உண்மையில் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், தட் இஸ் பரம புருஷார்த்தம் அப்படின்னு யாரு சொல்றா, சனத்குமார சொல்றார். அதுக்கப்புறம் என்ன வருது, சத்தியம் பகவக விஜிக்ஞாச இதி, இது பை நாரதர். சத்தியம் பகவக விஜிக்ஞாச இதி, இது செட் பை நாரதா. நாரதர் என்ன சொல்றாரு, சத்தியத்தை தெரிந்து கொள்ள, விஜிக்ஞாச இதினா சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சோ இந்த ஒரு குட்டியூண்டு மந்திரத்துக்குள்ள கான்வர்சேஷன் இஸ் கோயிங் ஆன். ஃபர்ஸ்ட் சனத்குமார் சொல்றாரு, அப்புறம் நாரதர் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்ங்கிறாரு, அப்புறம் அதை நீ கண்டிப்பா அறிஞ்சுக்கணுங்கிறாரு சனத்குமார். திருப்பி நாரதர் என்ன சொல்றாரு, எனக்கு அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இத கடைசி. உடனே என்ன பண்ணிருக்கணும், 17வது பகுதியில டீச்சிங் ஆஃப் பிரம்ம தத்துவம் வந்திருக்கணும், வரல. உடனே வரல. ஏன் வரல, அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு, குருவுக்கு லேக் ஆஃப் குவாலிஃபிகேஷன். அப்ப என்ன பண்ணி ஆகணும், அந்த குவாலிஃபிகேஷனை வளர்ப்பதற்குண்டான விஷயங்கள் 7 ஸ்டெப் வருது. இப்போ 7 ஸ்டெப்ல தெரிஞ்சோன்ன நாரதர் இவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட், இவ்வளவு தூரம் கிராஸ் ஆகி வந்துட்டாரு. அப்ப அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஃபைனல் குவாலிஃபிகேஷன் எது எது அப்படிங்கறத அவர் என்ன பண்றாரு, 7 ஸ்டெப்ல பிரிச்சு கொடுக்கிறார். முமுட்சுத்துவத்தை வளர்த்தி கொள்வதற்கு உண்டான சாதனமாக 7 ஸ்டெப் கொடுக்கிறாரு அவர். அதுல ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கலாம், 17வது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்துக்குவோம். யதாவை விஜானாத் யதாவை விஜானாத்யத சத்யம் வததி நாவிஜானன்னு சத்யம் வததி விஜானன்னேவ சத்யம் வததி விஜ்ஞானம் த்வேவ விஜிக்ஞாசி தவ்யமிதி விஜ்ஞானம் பகவஹ விஜிக்ஞாச இதி. யதாவை விஜானாதி அத எப்படி பிரிக்கணும், யதாவை, யதான எப்பொழுது, யதாவை
விஜானாதி அத சத்யம் வததி. செட் பை சனத்குமார். இது சனத்குமார் சொல்றாரு, யதா எப்பொழுது ஒரு அறிவு வருகிறதோ அப்பொழுதுதான் அவனால் சத்தியத்தை பற்றி பேச முடிகிறது. அதான் அர்த்தம். இது எதாவை விஜானாதி அத, அப்பொழுதுதான் சத்தியம் வதத்தி. எப்பொழுது ஒருவனுக்கு ஒரு அறிவு வருகிறதோ அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் சத்தியம் வதத்தி, அவனால் பிரம்ம தத்துவத்தை பற்றி பேச முடிகிறது. பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன் தான் பிரம்ம தத்துவத்தை பேச முடிகிறது. அதான் லிட்டரல் மீனிங். அப்ப எப்பொழுது அவனுக்கு அந்த அறிவு பிரம்மனை பற்றிய ஞானம், பிரம்மம் இருக்கிறதுன்னு சொல்லும் போது அவனால் அந்த வதத்தை அதிவதத்தை ஆக்க முடியாது, பிரம்ம தத்துவத்தை அவனால் விளக்க முடியாது. அப்ப அந்த அறிவு, பிரம்மனை பற்றிய அறிவு எப்ப வருகிறதோ அத, அப்பொழுது அவன் பிரம்மனை பற்றி சத்தியம் வதத்தி, பிரம்மனை பற்றி அவன் பேச முடிகிறது. சனத்குமார் சொல்றார், அப்பதான் அவனால சத்தியத்தை பத்தி பேச முடிகிறது. அந்த அறிவு வேணுங்கிறாரு, ஞானம். பிரம்ம தத்துவத்துக்கு இப்ப என்னங்கிறாரு, நேரடி சாதனம் ஞானம். பிரம்ம தத்துவத்தை அறிவதற்கு நேரடியான சாதனம் ஞானம்ங்கிற அறிவு. அப்பதான் அதை பத்தி பேச முடியும். அடுத்தது ந அபிஜானன்னு. அபிஜானன்னா அறியவில்லை என்றால், உண்மையை சத்தியத்தை சத்தியம் வதத்தி, பிரம்மத்தை ந சத்தியம் வதத்தி. அதாவது அபிஜானன், அது ந எங்க ஒன்னது போடணும், அபிஜானன்னு. அவன் பிரம்ம தத்துவத்தை அறியவில்லை என்றால், அபிஜானன்னு பிரம்ம தத்துவத்தை அறிய முடியவில்லை என்றால் ந சத்தியம் வதத்தி, அவனால் சத்தியத்தை பேச முடியாது. அபிஜானன்னு சத்தியத்தை, சத்தியம்னா இந்த இடத்துல பிரம்ம தத்துவத்தை அறியாமல், சத்தியம் பிரம்ம தத்துவத்தை அவனால் உண்மையை அறியாமல், பிரம்மத்தை அறியாமல் பிரம்மனை பற்றி பேச முடியாது. விஜானன்னு ஏவ சத்தியம் வதத்தி. அடுத்த ஃப்ரேஸ், ஒரு சென்டென்ஸ் ஒரு மந்திரம், அதுக்குள்ள சின்ன சின்ன ஃப்ரேஸா பிரிச்சாதான் நமக்கு புரியும். அடுத்த ஃப்ரேஸ், விஜானன்னு ஏவ சத்தியம் வதத்தி, பிரம்மத்தை அறிந்தவன் தான் சத்தியத்தை பேச முடியும். ஏன் திருப்பி திருப்பி சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். ஒரே கருத்தை ஏன் எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு சனத்குமாரர், நான் சொல்றேன். விஜானன்னு ஏவ பிரம்ம பரபிரம்ம தத்துவத்தை அறிந்தவன் தான் சத்தியம் வதத்தி, அதை பற்றி அவனால் பேச முடியும். அறிந்தவனால் மட்டும் ஏவக்கார வருது. அப்போ பிரம்ம தத்துவத்தை அறிந்தவனால் மட்டும்தான் அவன் சத்தியத்தை, பிரம்மத்தை பேச முடியும். இல்லைன்னா நோட்டை பார்த்துதான் படிக்க முடியும். அத அறிவு, பிரம்ம தத்துவத்தை பற்றிய அறிவு இருப்பவன் தான் அதை பற்றி பேச முடியும். அடுத்தது இது முடிச்சுக்கலாம். அடுத்த ஃப்ரேஸ், விஞ்ஞானம் து ஏவ விஜிக்ஞாசி தவ்யமிதி. அடுத்த ஃப்ரேஸ், விஞ்ஞானம் து ஏவ விஜிக்ஞாசி தவ்யமிதி. தூண இண்டியட். ஆகவே நாரதா, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாரதரே, பிரம்மத்தை பற்றிய அபரோக்ஷ ஞானம், விஞ்ஞானம் என்ன, அபரோக்ஷ ஞானத்தை பெற அறியப்பட வேண்டும். தவ்யம் சொல்றார், யூ ஷுட் நோ. பிரம்ம தத்துவத்தை பற்றிய அபரோக்ஷ ஞானத்தை நீ பெற வேண்டும். பிரம்ம அஸ்தின்னு சொல்றது பிரச்சனை,
அது அல்ல. அதிவாதிங்கிறது பிரம்ம அஸ்தின்னு சொல்றவன் அதிவாதி அல்ல. அகம் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சுக்கிற பாரு, அவன் தான் அதிவாதி அப்படிங்கிற. விஞ்ஞானம் அழகா போடுறாரு. சின்ன சின்ன வேர்டு தான், அதுல எவ்வளவு ப்ரொஃபவுண்டா மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பிளேஸ் விஞ்ஞானம் து ஏவ விஜிக்ஞாசித்தவ்யம். ஆகவே நாரதரே, அந்த விஞ்ஞானம் அது கண்டிப்பாக விஞ்ஞானம் து ஏவ யூ ஷுட் அறியப்பட வேண்டும். அது எப்படி அறிஞ்சுக்கணும்? அபரோக்ஷ ஞானம் ஆஃப் பிரம்ம, நேரடி ஞானம், வித்தவுட் எனி சம்சய ரகித ஞானம், உணர்தல். நம்ம யுக்தியை யூஸ் பண்ணி நம்முடைய புத்தி அதை ஏற்றுக்கொள்ளுதல். மனம் ஏற்றுக்கொள்ளுதல் ஞானம், புத்தி ஏற்றுக்கொள்ளுதல் தான் விஞ்ஞானம். பை யூசிங் யுக்திஸ், லாஜிக், ரீசனிங், அதை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கும் போதுதான் புத்தி ஏத்துக்கும். அதுதான் விஞ்ஞானம், அபரோக்ஷ ஞானம். அது யூ ஷுட்ங்கிறாரு பாருங்க. விஞ்ஞாசி தவ்யம், யூ ஷுட், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் நோ, ஷுட் கெட் த அபரோக்ஷ ஞானம் ஆஃப் பிரம்ம. சொல்லி முடிச்சோன்ன இது வரைக்கும் சனத்குமாரோடைய பேச்சு. அப்புறம் அடுத்த ஃப்ரேஸ் வந்து நாரதர் சொல்ற. நாரதர் உவாச்ச, இங்கெல்லாம் அதெல்லாம் எது வராது. ஏன்னா we are all advanced. அதெல்லாம் படிச்சோன்னே இவங்க இதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நாரதர் என்ன சொல்றாரு? விஞ்ஞானம் பகவக விஜிக்ஞாசே. விஞ்ஞானம் பகவக, குருவே, பகவானே, குருவே, விஞ்ஞானம் அந்த அபரோக்ஷ ஞானம், விஜிக்ஞாசே அறிய, அறிய விரும்புகிறேன். நீங்க சொன்ன அந்த பிரம்மனை பற்றி அபரோக்ஷ ஞானத்தை நான் பெற விரும்புகிறேன். ஸ்டூடெண்ட் should open their mouth and say, எனக்கு அந்த ஞானம் வேணும்னு கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். கேட்டா தான் கொடுக்கணும், கேட்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். எவ்ரிதிங் இஸ் அண்டர்ஸ்டுட் ஹியர். கேட்காதவங்களுக்கு கொடுக்க கூடாது. டைம் பாசிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு கொடுக்க கூடாது. எனக்கு அந்த அறிவு, அது எப்படிப்பட்ட ஞானம்? அபரோக்ஷ ஞானம் எனக்கு வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் 18வது மந்திரத்துக்கு நம்ம போக, அடுத்த மந்திரத்துக்கு அவர் ஆன்சர் பண்ண போறார். ஏன் வந்து இப்ப என்ன பிரச்சனை? முமுக்ஷுத்வம் பத்தின ஒரு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற இச்சா அப்படிங்கிறது முமுக்ஷுத்துவம்னு சொல்ல முடியாது. தீவிர இச்சா, அதீத ஆசை, டாப் பிரையாரிட்டி நம்பர் 1. எது பற்றியே? ஏன்னா மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிற நம்பர் 1 பிரையாரிட்டி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே மோட்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்கள் அனைவருமே ஞானத்தை பெற வேண்டும் என்று அறிவது இல்லை. நிறைய பேர் உலகத்துல. அதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மோட்சம்ங்கிறது கல்யாணம் ஆனா விடுதலை, குழந்தை பெத்தா விடுதலை, வீடு கட்டா விடுதலை, அப்படி நிக்கிறவங்க நிறைய பேர். ஒரு குரூப் அதுல இருந்து விடுதலை ஆயிடுவேன், ஐ வில் பி ஃப்ரீ, அது ஒரு குரூப் போயிடறாங்க. மெஜாரிட்டி 90%, 95% அதுல போறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 3%, 2% தலைகிலா நின்னா மோட்சம், தியானம் பண்ணுனா மோட்சம், விடுதலை, ஐ வில் பி ஃப்ரீ இஃப் ஐ டூயிங் மெடிடேஷன் ரெகுலர்லி. அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க. நான் தலைகிலா நின்று பழகுனா ஐ வில் கெட் ஃப்ரீடம். இல்ல கோயில்ல பக்தி பாடல்கள், கோயிலுக்கு போறது பக்தி, அதனால எனக்கு இறைவனே பார்த்து கொடுத்துருவாரு, நான் சிவபெருமான கும்பிட்டுட்டே இருந்தா போதும், இறைவனை எனக்கு என்னைக்கு எப்போ மோட்சம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அப்ப கூப்பிட்டு கொடுத்துருவாரு. நான் விஷ்ணுடைய பக்தன், எனக்கு எப்போ மோட்சம் கொடுக்கணும்னு விஷ்ணுவுக்கு தெரியும், அப்ப அவரு கொடுத்துருவாரு, நான் எதுவும் பண்ண வேண்டாம், அவரை தாழ் வணங்கிட்டே இருந்தனா போதும். இப்படி ஒரு குரூப். அதனாலதான் சொல்றாரு, அடே அபரோக்ஷ ஞானத்துக்கு என்ன வேணும்? அபரோக்ஷ ஞானம், சாரி, மோட்சத்துக்கு என்ன வேணும்? அபரோக்ஷ ஞானம்னு கண்டுபிடிக்கிறவங்க 100 நீங்க பீப்புள் எடுத்தீங்கன்னா 0.1 பீப்புள் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. 0.1, நாட் ஓன்லி 1% கூட என்னால சொல்ல முடியல. 0.1 பீப்புள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? என்ன அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிருது? பக்தியினால் நான் மோட்சம்,
லௌகிக விஷயத்தை அடைவதனால் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வருவோம். ஏது அர்த்த புருஷார்த்தத்தினால் மோட்சம், காம புருஷார்த்தத்தினால் நிறைய பேர் அதுல இருக்காங்க. அர்த்தத்தினால் மோட்சம் இருக்காங்க, காமத்தினால் மோட்சம் இருக்காங்க. சில பேர் தர்மம், சமுதாயத்துக்கு நான் தொண்டு செய்து கொண்டிருந்தால் போதும், இறைவன் நான் இறந்ததற்கு பிறகு மோட்சத்தை கொடுத்து விடுவார். இப்படி ஒரு குரூப். சேரிட்டி, டூயிங் சேரிட்டி டு த சொசைட்டி. அல்லது நாட்டுப்பற்று, சத்திரியனாக இருந்து நான் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணினா போதும், இறைவன் என்ன பண்ணிடுவாரு? சாஸ்திரம் சொல்லுது, அப்படி இருந்து நீ உயிர் விட்டாய் என்றால், தர்மத்துக்கு உட்பட்ட அரசனுக்கு கீழ் நின்று நீ ஒரு சத்திரியனாக இருந்து போரிட்டு நெஞ்சில் வாளை ஏந்தி இறந்தாய் என்றால் உனக்கு சொர்க்க வாசல் திறக்கப்படும். Red carpet welcome will be for you, only for சொர்க்கா, not for மோக்ஷா. ஆனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நாட்டுப்பற்றோடு இருந்து ஐ வில் பி ஃப்ரீ, ஆஃப்டர் டெத் இறைவன் எனக்கு மோட்சத்தை கொடுத்துருவாரு. சிவனை மட்டும் வழிபட்டால் போதும், சிவன் என்னை கூப்பிட்டு மோட்சத்தை கொடுத்துருவாரு. அவருக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியும், அப்போ அவர் கொடுப்பாரு. அது வரைக்கும் நானு வெயிட்டிஸ். விஷ்ணுவுக்கு கொடுக்கத்தேனா விஷ்ணு பக்தன், அவர் கொடுப்பாரு. அவர் கொடுக்குற வரைக்கும் நானு வெயிட்டிஸ். நான் அவரை போய் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன். மோட்சத்தை கொடுன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? நான் விஷ்ணு பக்தன், அவருக்கு எப்ப கொடுக்கணும் தெரியுமோ அப்ப கொடுக்கட்டும். அது வரைக்கும் நான் அவருக்கு தாசக அகம். அந்த வேர்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க, தாசக அகம். இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ற ஒரே மந்திரம் இதுதான். நீங்க கேட்கலாம், எங்கீங்க மோட்சத்துக்கு ஞானம் எங்க இருக்குது, இறைவன் எங்க சொல்லியிருக்காரு? இங்கதான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அது என்ன சொல்ல? சாதாரண ஞானம் சொல்ல, விஞ்ஞானம், அபரோக்ஷ ஞானம், நேரடியான ஞானம். அதன் மூலியமாக நேரடியான உங்களுடைய புத்திக்கு, இன்டெலெக்டுக்கு ஏத்துக்கொண்ட சம்சய ரகித ஞானம். இதனால மட்டும்தான் விடுதலை. மத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறார் இறைவன்? நெகேட் பண்ணிடுறார். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் மந்த்ரா. என்ன? டு நெகேட் ஆல் தி அதர்ஸ் பிலாசபர்ஸ். இங்கதான் பாயிண்ட். சோ அந்த முமுட்சுத்துவம், இப்ப நாரதருக்கு என்ன ஆயிடுச்சு? அடுத்த பாயிண்ட் வர்றோம். முமுட்சுத்துவம் குறையும் போது நான் என்னங்க பண்ணட்டும்? எவ்ரி ஸ்டூடெண்ட், நாரதருக்கே குறைஞ்சிச்சும் போது நமக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பிரச்சனைகள் வரும்போது ஓவரா சந்தோஷம் வந்தாலும் முமுட்சுத்துவம் போயிருங்க. நீங்க கேட்கறதெல்லாம் அப்படியே கிடைச்சிட்டே இருந்துன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 6 மாசம் வகுப்புட்டு கண்டு ஓடிய போயிருவீங்க. இல்ல தலைக்கு மேல இடி அப்படிங்கும் போதும் கிளாஸ் விட்டு ஓடி போயிடும். என்ன இருக்க? கிளாஸ் விட்டு ஓடி போறோம்னா லேக் ஆஃப் முமுட்சுத்துவம் தான், வேற எந்த காரணம் கிடையாது. ஆனா நம்ம மாஃபியா லேடி வேற மாதிரி, இதனால நம்ம வேண்டான்னு ஒதுக்கி இருப்பீங்க. அப்ப சாஸ்திரம் சொல்லுது, அந்த முமுட்சுத்துவத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப சாதனம் ஃபார் முமுட்சுத்துவம், சாதனம் ஃபார் மோட்சம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சாதனம் டு கெட் முமுட்சுத்துவம். அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும்போது, அந்த முமுட்சுத்துவம் இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொன்னாவே முமுட்சுத்துவம் வளர்ந்துங்குது சாஸ்திரம். நீ தனியா அதுக்கு ஒரு சாதனம் பண்ண வேண்டாம். முமுட்சுத்துவத்தை பத்தி நீ நினைச்சுக்கிட்டே, பேசிக்கிட்டே, விசாரம் பண்ணிக்கிட்டே இருந்தீனா, சாஸ்திரம் முமுட்சுத்துவத்தை பத்தி முக்கியத்துவத்தை எந்தெந்த இடத்துல கொடுக்குது, முமுட்சுத்துவத்தை பத்தி சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும். என்ன அழகான ஸ்டெப் வருது. முமுட்சுத்துவத்தை பத்தி குரு சொல்ல கேட்க உனக்கு என்ன ஆயிரும்? நீ தனியா போய் ஒரு சாதனம் பண்ண வேண்டியது இல்லை. இஃப் யூ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் முமுட்சுத்துவம், யூ மஸ்ட் ரீகலெக்ட் அகெயின் அண்ட் அகெயின். அபியாசம் பண்ணத்தான் தானா என்ன வரணும்? முமுட்சுத்துவம் வரும். இப்ப முமுட்சுத்துவம் தான். ஏன் முமுட்சுத்துவம் தேவைன்னு இப்ப நான் பார்க்க என்ன சொல்றாரு? ஏன் முமுட்சுத்துவம் தேவை நீ விசாரம் பண்ணவே உனக்குள்ள என்ன வந்துடும்? முமுட்சுத்துவம் எவ்வளவு வரணும்? 100% வரணும். அதுதான் பாயிண்ட். முமுட்சுத்துவம், பழனி முருகனை பார்க்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நிக்கிறோம்னா முருகனை பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நீங்க செகண்ட் ஸ்டெப்புக்கு தான் கால் எடுத்து வைக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? டைன்னு அப்படியே போய் முருகனை பார்க்க முடியுமா? முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு படியாகத்தான் குவாலிபிகேஷன். மேல ஏறிதான் கடைசியில முருக தர்சனம், பழனி முருக தர்சனம். அதே போல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்? முமுட்சுத்துவன்றார் சனத்குமார். அப்ப அந்த முமுட்சுத்துவத்தை அதனை பத்தி சிந்திக்கணுங்கிற. அப்ப முமுட்சுத்துவம் எதுக்கு தேவைன்னா, கர்மா. 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கர்மா ஹேத்து. முமுட்சுத்துவம் தான் ஒருவனை செயல்படுத்தும். முமுட்சுத்துவம் என்ன? முதல்ல நல்ல டெஃபினிஷன் புரிஞ்சுக்கணும். தீவிர ஆசை. நம்பர் 1 priority in my life.
அதுதான் முமுட்சுத்துவம், தீவிர ஆசை. அது என்ன பண்ணும், அந்த இருக்கிறவங்க தான் அவர்களுடைய உடல் யூசுவலா ஜென்ரலா கிளாஸுக்கு வரல அப்படின்னா ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்றோம், உடல் சரியில்லை, மனம் சரியில்லை. இது உண்மை இல்லை. உடல் சரியில்லை என்று சொல்வதோ, மனம் சரியில்லை என்று சொல்வதோ, சூழ்நிலை சரியில்லை என்று சொல்வதோ தீட்டுனா வர முடியாது. அது வேற விஷயம். அது தீட்டு வேதாந்தத்துல அதுவும் கிடையாது. என்னால வர அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்னால வகுப்புக்கு வர முடியல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னால வகுப்புக்கு வர முடியல. யார் வேணா சொல்லிக்கணும். அப்படின்னா அது என்ன மனதில் இருக்கிற ஒரு கஷ்டம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. முமுட்சுத்துவம் குறைவாக இருந்ததால் கர்மகேத்துக்கு முமுட்சுத்துவம் இருந்தா கர்மகேத்துக்கு செயல்பாட்டுக்கு வந்துருவாங்க. செயல்பாடு வகுப்புக்கு வரதாங்க செயல்பாடு. நீங்க வேற என்னங்க பண்றீங்க இதுல? தலையிலாவ நிக்க சொல்றாங்க இல்லையே, வலது கை தூக்கு இடது கை தூக்குன்னு சொல்றாங்க இல்லையே. அப்ப கர்மகேத்துன்னு என்ன, வகுப்புக்கு வருவதுதான் கர்மம். அப்ப கர்மகேத்துக்கு முமுட்சுத்துவம் இருக்கிறவங்க அட் எனி காஸ்ட் வந்து உட்காந்துருவாங்க. உடல் மனம் உண்மையில் உடலில் மனதில் குறைவு இல்லை. ஒருத்தர் அதனால நான் வரலன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இடத்துல அலர்ட்டா இருந்து இன்ட்ரோவர்ட்டா இருந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள முமுட்சுத்துவம் கம்மியா இருக்கிறதுனாலதான் உடல் உடலும் மனதில் குறை இருப்பது இல்லை. முமுட்சுத்துவத்துல குறை இருக்கு. தீவிர ஆசையாக இன்னும் அது தீவிர ஆசைன்னு என்ன அப்படின்னா, எப்படி அந்த ஆசையினுடைய ஒரு உதாரணம் சொல்லுவோம், முண்டக்க உபனிஷத்து படிச்சிருப்பீங்க. தலையில தீப்பத்தி எரிஞ்சா ஒருத்தன் நீரை நோக்கி ஓடுவது எவ்வளவு, வேற ஏதாவது சிந்தனை வருமா என்ன? காப்பி பாதி குடிச்சிட்டேன், மிச்சத்தை குடிச்சிட்டு நான் போறேன், என் புள்ள கல்யாண தாலி கட்டுற நேரம், தாலி கட்டுனதுக்கு அப்புறம் நான் போய் தண்ணியில போய் குதிக்கிறேன், ஏதாவது காரணம் சொல்லுவோமா என்ன? இல்ல கை குழந்தை கையில வச்சிருக்கேன், அது யாருக்காவது பொறுப்பா கொடுத்துட்டு நான் வந்து தண்ணியில குதிக்கிறேன் சொல்லுவோமா என்ன? எல்லாத்தையும் வீசி போட்டு தபார்னு போய் தலையில நெருப்பு எரியும் போது தண்ணிக்குள் எப்படி குதிப்பான, வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவனுக்கு நீரை தவிர வேறு எதுவும் மண்டைக்குள்ள வர, அந்த அளவுக்கு சாஸ்திரத்துல இருக்கும். அப்ப கையில குழந்தை இருக்குன்னு சொல்ல மாட்டோம், கல்யாண தாலி கட்டி முடிக்கிட்டுன்னு சொல்ல மாட்டோம், பொறுப்புகளை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் பொறுப்புகளை முடிச்சுட்டு போய் தண்ணியில குதிக்கணும்னு சொல்லுவோமே என்ன? அதுதான் மெஷர்மெண்ட்னு சொல்லும். இறைவன் சொல்றது, நான் சொல்றது இல்ல. அதுதான் உன்னோட மெஷர்மெண்ட். அந்த அளவுக்கு நீ சாஸ்திரத்து வகுப்புகளுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்தீனா மோட்சம் இஸ் நெக்ஸ்ட் கேட். இஃப் பிரம்ம ஸ்ரோத்ரிய பிரம்ம குஷ்டு கிட்ட பிரம்மனிஷ்ட குரு கிட்ட இருந்து சாஸ்திரம் இஸ் நெக்ஸ்ட் கேட். அதுதான் பிரச்சனை. முமுட்சுத்துவம் குறைவா இருக்கிறதா பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, கர்ம கேத்துக்கு. வகுப்புக்கு ஒழுங்கா வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கிட்ட இருக்கிற முமுட்சுத்துவ. வேற ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்கன்னா எதுவுமே சாஸ்திரம் ஏத்துக்கிறது இல்ல, எதையுமே ஏத்துக்கிறது இல்ல. பாருங்க, கர்ம கேத்துக்கு வகுப்பு அட்டன் பண்றீங்கன்னா முமுட்சுத்துவம் இருந்தாதான் உன்னால அட்டன் பண்ண முடியும். லீவ் எடுத்த அப்படின்னா லீவுனா அதாவது நம்ம முடியாத நிலைங்கிறது வேற. இத சாக்காட்டிக்கிற பாத்தீங்களா, அந்த சாக்காடுன்னு ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் இங்க நம்ம சொல்லணும். அதை சாக்காட்டிக்கிட்டு வராம இருக்கிறது. அது கோயிலுக்கு போறேன், தயானந்தன் சொல்லுவேன், ஏன் வகுப்புக்கு வரல, கோயிலுக்கு போறேன் நீ சொல்லும் போதே முமுட்சுத்துவம் அங்க கம்மி. அந்த அளவுக்கு நம்ம தீவிர ஆசை. அடுத்து ரெண்டாவது, தடைகள் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு 50 நீங்க 100 ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் தடைகள் வரும். அவங்கவுங்க பாப்பம் தடைகள் வரும். ஆனா முமுட்சுத்துவம் என்ன பண்ணுனா அந்த தடைகளை தாண்டி வகுப்புக்கு வந்து உட்காருகிற சக்தியை முமுட்சுத்துவம் கொடுக்கும். அந்த தடைகளை தாண்டி வந்து வகுப்புல உட்கார சக்தியை யார் கொடுக்கிறது? முமுட்சுத்துவம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சிடும். இப்போ ஒரு பையன், அப்பா இறந்துடுறாங்க, அம்மா தம்பி தங்கச்சி, இந்த பையன் தான் முதல்ல தடை எடுக்கிறான். வேலைக்கு போறான், போய் சம்பாதிச்சா மட்டும்தான் தம்பி தங்கச்சிக்கு இவனுக்கு அம்மாவுக்கு சாப்பாடு. வேலைக்கு போறான், அந்த வேலையில எவ்வளவோ அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன், நம்ம லாங்குவேஜ்ல எல்லாமே டிஸ்கம்ஃபர்ட். அந்த வேலையை விட்டுருவானா? ஏன்? இத போனாதான் அங்க சாப்பாடு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும்
அதை அப்படியே பின்னுக்கு தள்ளிட்டு நாம சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வருதோ அதை போல உதாரணம். ஒரு உதாரணத்துக்கான சொன்னேன். அடுத்தது 3வது பாயிண்ட் தியாகம். நிறைய தடவை நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த பாதைக்குள்ள வர்றோம் அப்படின்னா நிறைய தியாகங்கள் பண்ண. முமுட்சுத்துவம் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, தியாகம் பண்றேன்னு கூட தெரியாது, பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. முமுட்சுத்துவம் இல்லாதவங்க தான் நான் இதை தியாகம் பண்றேன், வகுப்புக்காக நான் இதை தியானம் பண்ணிட்டேன், வகுப்புக்காக இதை தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்றோம்னாவே முமுட்சுத்துவம் இல்லை. அப்ப 100% முமுட்சுத்துவம் இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, நான் இதையெல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிற நினைவு கூட, நினைவு வந்தத்தனை வாயில வருது வார்த்தை, நினைவு கூட வராதுங்க சாஸ்திரம். 3 பாயிண்ட். தியாகத்தை பண்றங்கிற அந்த நினைவு கூட வராது. மத்தவங்க எல்லாம் சொல்லும் போதுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு மிஸ் பண்ணி இருக்கிறோமான்னு. மத்தவங்க சொல்லும் போதுதான் தெரியும் ஏன் இப்படி கஷ்டப்படுற, ஏன் நீ என்ஜாய் பண்ண, இது ஏன்னு மத்தவங்க சொல்லும் போதுதான் நான் தியாகம் பண்ணுனேன்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் 3 இடம். முமுட்சுத்துவத்தை இருக்கிறது கர்மஹேத்துகு. அவன் தான் செயல்பாட்டுக்கு வகுப்புக்கு ஒழுங்கா வருவான், எதையும் காரணம் சொல்ல மாட்டான். 2வது, எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு இல்லைன்னா முமுட்சுத்துவம் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. என்னால தடைகளை தாண்டி வகுப்புல வந்து உட்கார முடியலன்னா முமுட்சுத்துவம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது, நீங்க தியாகம் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கடுசா இருந்தது, டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது அப்படின்னா முமுட்சுத்துவம் கம்மியா இருந்தா கொஞ்சம் அப்படியே உடம்பு என்ன பண்ணும், நெளியும். வகுப்புல வந்து உட்கார்றக்கே நெளியும், தூக்கம் வரும், போர் அடிக்கும், என்ன வேணா, எல்லாமே எதனாலதான் கிளாஸுக்கு வந்தா தூக்கம் வருது, போர் அடிக்குது, டிஸ்கஷன் பண்ண முடியல, எல்லா நாயும் வாய் மூடாம பேசுவோம். இதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டா பதில்னா முடியல, இங்க நிக்குது இங்க நிக்குது இங்க நிக்குது, வாயிலதான் வல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? குருவுக்கு நல்லா தெரியும் என்ன காரணம்னு தெரியும். அப்ப என்ன பண்ணணும், அவர் அடுத்து அவரை இது தெரிஞ்சோடனே உடனே உனக்கு மூச்சத்துல யூ கெட் அவுட், உனக்கெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி அவர்களுக்கு இப்ப என்ன பண்றாரு சரத்குமார், தானே ஒரு வார்த்தையை போட்டு அவருக்குள்ள இருக்கு எப்படி ட்ரிகர் பண்றாரு, அதற்கு எப்படி ட்ரிகர் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணால வேலையாகாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர் ஒன்னொன்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணி ஆகணும், குரு முமுட்சுத்துவம் இல்லைன்னு குருவுக்கு 200% நீங்க வாயை திறந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு விட்டீங்கன்னாவே புரிஞ்சு போயிடும். இது வந்து உண்மையான காரணம் அது அல்ல. ஆனால் எப்படி கேட்கணும், அப்படிங்களா, போச்சாதுங்க, எல்லாம் சரியாயிருங்க, நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க, இப்படித்தான் பேசியாகும். அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, யூ ஆர் அன்ஃபிட்ங்கிற வார்த்தைய ஜிப் க்ளோஸ், அந்த வார்த்தை வரக்கூடாது. அதுதான் உண்மையான ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குரு. நிறைய பேர் இருக்காங்க, நாட் குவாலிஃபைட், உனக்கு ரெடி ஆயிட்டு நீ வா. அவ எங்க ரெடி ஆவாங்க? நீ வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா உள்ள இருந்தா கூட எதையோ கொட்டி கிட்டி கொண்டு வந்தாலாம். வெளியே அனுப்பிச்சு யார் அங்க ரெடி பண்றதுக்கு இருக்கா? சோ பேர்டன் யாருக்கு தலையில தான்? குரு தலையில தான் இருக்கு. பட் அதையும் ஆனந்தமாக செய்யக்கூடியவர் தான் குரு. அடுத்ததுங்களா, அடுத்தது இப்ப எங்க முமுட்சுத்துவம் வரணும்? கார் வாங்குறதில் இல்லை, வீடு கட்டுறதில் இல்லை. ஏன்னா முமுட்சுத்துவம் அதுவும் ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ, இஃப் யூ கெட் கார் ஐ வில் பி ஃப்ரீ இன் டிரைவிங், எங்க வேணா நினைச்சா போலாம், 2 வீலர், அது இல்லை, அதுல இருக்கிற முமுட்சுத்துவம் அல்ல. ஏன்னா பரபிரம்மனிடத்தில் முமுட்சுத்துவம் வேண்டும். அதுதான் கன்க்ளூஷன். இப்போ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 7 சாதனைகளுக்கு அவர் ஒன்னொன்னா, அதாவது இப்ப நான் படி ஏற அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். இப்ப என்ன பண்ணுவார், கடைசியில 7th ஸ்டெப் அப்ப மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிடுவார். பிரம்மத்தை அடைவதற்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு போவாரு. அப்புறம் திருப்பி இறைவன் வந்து நம்மள பிரம்ம ஞானத்தை கொடுத்துருவார் கடைசியா. இப்போ இந்த மீனிங் எழுதிக்கலாம். இப்ப நாரதருடைய நிலைமை என்ன? ஈஸ்வர தத்துவத்தோடு அவர் நின்று விட்டார். அதற்கு மேல அவரு சிந்திக்கல, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் முமுட்சுத்துவம். அப்போ இவர் வந்து முமுட்சுத்துவம் கொடுக்கிற மாதிரி இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அவன் தான் ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தவன் அதிவாதி அல்ல, அதற்கு மேல ஒரு தத்துவம் இருக்கிறது, சத்தியம். என்ன தத்துவம் சொல்ல எடுத்துன்னு சொல்ல, பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதை அறிந்தவன் தான் அதிவாதின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுவாரு, நான் அதை விரும்புகிறேன், நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், ப்ளீஸ் டீச் மீ அப்படிங்கறதா நாரதருடைய இது. அடுத்தது
அதாவது வேதாந்தம் படித்துக் கொள்ளும் பொழுது நம்ம இன்ட்ரோவர்ட், அடிக்கடி சொல்வேன், செல்ஃப் இன்ட்ரோவர்ட் பண்ணிக்கணும். இன்ட்ரோவர்ட் ஆகி செல்ஃப், அதாவது இப்ப நம்ம வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், எந்தெந்த படி ஏறி இருக்கிறோம்னு தெரியணும், எந்த படியில நிக்கிறோன்னு தெரியணும். பழனி மலையேதான், இன்னும் எத்தனை படி ஏறணும்னு தெரியும். இதுதான் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணும். இது நாமளேதான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேரு இவ்வளவு நேரம் படிச்சோம், எனக்கு இன்னும் கோவம் வருது, 4 வருஷம் படிச்சு இன்னும் எனக்கு அப்படி அல்ல. உங்களுக்கு இருக்கிற வளர்ச்சி உங்களால நீங்க இன்னும் பார்க்கலின்னு அர்த்தம். கண்டிப்பா வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்து இப்ப வரைக்கும் கண்டிப்பா நீங்க படி ஏறி இருப்பீங்க. ஏறின படியை மனம் பார்க்காது, எப்பொழுதுமே ஏறாத படியைத்தான் மனம் பார்க்கும். கையில எது இருக்குதோ வாழ்க்கையில அதை மனசு பார்க்காது. அதுக்கு கையில கிடைக்காத அதுக்கு மேல இருக்கிற ஒன்றை மனம், அது மனதனுடைய இயல்பு. இப்படி படைச்சிருக்காரு இறைவன். நாம என்ன பண்றது, எப்பவுமே கை இருக்கிறத விட எது அதிகமா இருக்குதோ அதை பார்த்து ஐயோ எனக்கு இல்லையேன்னு கவலைப்படுறது மனதினுடைய. அதை நாம ஒழுங்குபடுத்திக்கணும். ஏய் மனமே கம்முன்னு இருக்குது இல்ல, யூ சாட்டிஸ்ஃபை வித் வாட் யூ ஹேவ் அப்படி நாம கொண்டு வரணும். மனம் எதைதான் பார்க்கும், ஏன்னா அப்பதான் ஒரு வாழ்க்கையில முன்னேற முடியும். எதுக்கு அப்படி படைச்சிருக்காரு மனதை, அப்பதான் அடுத்த ஸ்டெப்னு போவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், ஒரு செடன்ட்ரி லைஃபுக்கு வந்துருவாங்க. ஓகே போதும், அதுக்காக படைக்கப்பட்டோம். வச்சுங்களா. இப்போ என்ன சொல்றாரு, எத்தனை படி ஏறுனீன்னு தெரியணும், எந்த படியில நிக்கிறீங்கிறது ரொம்ப தெரியும், அடுத்தது இன்னும் ஏறதுன்னு தெரியும். அப்ப என்ன வராதுன்னா கில்ட்டு ஹர்ட்ல வர, ஐயோ எனக்கு என்ன கோவம் வருது, ஐயோ இன்னும் நான் இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டேன், நான் காசி போகும்போது இந்த இடத்துல நான் டென்ஷன் ஆனேன், இந்த நேரத்துல நான் லூஸ் மை டெம்பர், ஏதோ நீங்க ஷேர் பண்றீங்க, இட்ஸ் குட் திங். நான் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டேன், எங்கிட்ட இருக்கிற பிளஸ் சொல்றீங்க, இந்த இடத்துல மைனஸ் சொல்றீங்கன்னா அதுக்காக யாத்திரையே. இது வரைக்கும் நான் தாண்டிட்டேன், இப்ப எங்க நிக்கிறேன், இன்னும் என்ன தாண்ட, இதுலயே தான் நம்ம இருக்கணுமே தவிர ஐயோ காமித்திருவல்லையே, ஐயோ காமித்திருவல்லையே, வந்துருச்சா, அது வரும்போது வரும், அதை பத்தின நினைவுகள் வரக்கூடாது. எப்பவுமே நம்ம குவாலிபிகேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தவம் இது எது நம்ம லேக்கோ அந்த ஆட்டிடியூட்ல இருக்கணும். அடுத்தது 18 படிச்சிடுறேன். யதா வை மனுதே அத விஜானாதி நாமத்வா விஜானாதி மத்வைவ விஜானாதி மதிஸ்வேவ விஜிக்ஞாசி தவ்யேதி மதிம் பகவக விஜிக்ஞாச இதி. இப்போ முமுக்ஷுத்துவத்தை சொன்னதுக்கு பிறகு எதாவை மனுத்தே மீனிங் எழுதிங்க, விளக்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எப்பொழுது அவன் விசாரம் இப்ப ஞானம் வேணும்னு சொல்லிட்டார், எது சத்தியத்தை பற்றிய ஞானம். அப்ப ஞானத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப உங்களுக்கு தெரியுதா எப்படி ஸ்டெப் மேல போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, லட்சியம் என்ன, சத்தியம் பிரம்ம தத்துவம் லட்சியம். ரெண்டாவது லட்சியம் என்ன, அதற்கு என்ன வேணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஞானம் விஞ்ஞானம். அது அவரோட வேர்டு விஞ்ஞானம். அப்ப அந்த விஞ்ஞானத்துக்கு என்ன வேணும், மூணாவது ஸ்டெப் என்ன வேணும், விசாரம். முதல்ல முமுட்சுத்துவத்தை ஏன் லேக் ஆகுதுங்கிறத, எந்த பிரச்சனையால நாரதர் பேசுறீங்கிறது புரிஞ்சோம். அப்புறம் ஸ்டெப்பா அப்ப போகிறோம், அது இன்க்ரீசஸ் த முமுட்சுத்துவம். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் லட்சியம் என்ன சொல்லி சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு, நீ அறியப்பட வேண்டியது கோல் இன் யுவர் லைஃப் பிரம்ம சத்தியம். அதை அடைவதற்கு இரண்டாவது ஸ்டெப் என்ன, ஞானம், அது விஞ்ஞானம். மூணாவது அந்த விஞ்ஞானத்தை நான் எப்படி பெறுவது, ஒரே வேலை என்ன, குரு முக்கேன விசாரம் சாஸ்திர, அதுதான் சாஸ்திர விசாரம். சோ யதாவை மனுத்தே, எப்பொழுது நீ விசாரம், மனுத்தேன இந்த இடத்துல சாஸ்திர விசாரம், யதாவை மனுத்தே. அப்ப இது என்னது, ஆக்சுவலா மூணாவது ஸ்டெப்பா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். 7 ஸ்டெப் சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் சத்தியம், இரண்டாவது விஞ்ஞானம், மூணாவது விசாரம். எதாவை மனுத்தே, எப்பொழுது அவன் விசாரம் செய். இந்த மனுங்கிற நிறைய மீனிங் இருக்கும், சிந்தித்தல் ஜெனரல் மீனிங், இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், விசாரம், அதுக்கும் மனு வரும். அத விஜானாதி, அப்பொழுதுதான் அவன் அறிய முடியும். எதாவை மனுத்தே, எப்பொழுது, எதான எப்பொழுது, எப்பொழுது அவன் சிந்திக்கிறானோ விசாரம் செய்கிறானோ, அத அப்பொழுது விஜானாதி.
குரு கிட்ட உட்கார்ந்து விசாரம்னாங்க 2 பேர் வேணும். அது எத்தனை வேர்டு உள்ள புரியுதுன்னு பாரு. என்ன ப்ரொஃபவுண்ட் வேர்டு அடுத்து போடுறாரு பாருங்க. விசாரம் பண்றேன்னா நாமளே எடுத்து வச்சு எப்படிங்க விசாரம் பண்றது? 2% is needed for விசாரம் இல்லைங்களா? ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் கேட்கணும், டவுட் கேட்கணும், திருப்பி அவர் டவுட்டுக்கு அவர் பதில் சொல்லணும். அதுக்கு பேரு என்னது? விசாரம். அது எது? ஆனந்த விகடன் குமுத விசாரம் அல்ல, சாஸ்திர விசாரம். எதுக்கு இந்த ஸ்டெப்பு? டு கெட் சத்திய ஞானம், பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு விசாரம். எப்பொழுது அவன் சிந்திக்கிறானோ, விசாரம் செய்கிறானோ, அதோ அத விசாரணா, அப்பொழுது அவன் அதை அறிய முடிகிறது. அடுத்தது ந ஆத்மா விஜா ந அமத்வா, சாரி ந ஆத்மால ந அமத்வா, நாமத்வா இருக்கு இல்லைங்களா? அதை பிரிக்கும் போது ந அமத்வா விஜானாதி. அப்ப அமத்வா ந விஜானாதி நான் அன்வயம் பண்ணிக்கிறேன். அமத்வா ந விஜானாதி. அமத்வான் என்ன? விசாரம் செய்யாமல், குரு கிட்ட உட்கார்ந்து உபனிஷத்துக்களை விசாரம் செய்யாமல் ந விஜானாதி, அறிய முடியாது. எதையும் அறிய முடியாது. மத்வைவ மத்வா ஏவ, அந்த மத்வைவ எப்படி பிரிக்கணும்? மத்வா ஏவ விஜானாதி, சிந்தி விசாரம் செய்பவனே அறிகிறான். அடுத்த பிரேஸ் மத்வா ஏவ விஜானாதி, விசாரம் செய்பவனே விஜானாத்தினா அறிகிறான். விசாரம் செய்யாதவன் எதையும் அறிவதில்லை. மேல பிரேஸ், இந்த பிரேஸ் விசாரம் செய்பவன் விஜானாதி அறிகிறான். அடுத்த பிரேஸ் மதிஹி து ஏவ, விஜிக்ஞாசி தவ்ய இதி. என்ன சொல்றாரு இறைவன்? அடே மதிஹி அப்படின்னா விசாரம் எப்படி செய்யணுங்கிற அறிவு வேணுங்கிறாரு. அது ஒரு அறிவுங்கிறார். விசாரம் ஓகே, மதிகின் என்ன? அறிவு. மதிஹி து ஏவ, விசாரம் எப்படி செய்வதை என்பதை கண்டிப்பாக, விஜிக்ஞாசித்தபியன் என்ன? கண்டிப்பாக ஒருவன் அறிய வேண்டும். விசாரம் எப்படி செய்யணுங்கிற அறிவு. விசாரம் பண்ணணும் ஓகே, அதுக்கப்புறம் இறங்கி வராரு, அந்த விசாரத்தை எப்படி செய்யணுங்கிற அறிவை ஒருவன் பெற்ற, அது அந்த இடத்துல should போடுறாரு. You should know how to do விசாரம் correctly. ஈஸியா தமிழ்ல போடும்போது கச்சா முச்சா வருது. விசாரம் எப்படி செய்ய வேணுங்கிற அறிவை ஒருவன் கண்டிப்பாக பெற வேண்டும். ஏன்னா நிறைய பேர் விசாரத்துக்கு நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாங்கிறது இறைவனுக்கு தெரியுது. மாசத்துக்கு ஒரு நாள் போய் குருவை பார்த்தேன், வாரம் வாரம் போவேன். போய் என்னங்க பண்ணுவீங்க? ஆசீர்வாதம் வாங்குவேன், வந்துடுவேன். எதுக்கு? வாட் ஃபார்? டெஃபினெட்லி வில் கெட் புண்ணியா டு கெட் கோ, ஈவன் யூ கேன் கோ டு சொர்க்கா பை கெட்டிங் புண்ணியா ஃப்ரம் ஹிம். யூ கேன் கோ டு சொர்க்கா. அந்த அளவுக்கு ஒரு புண்ணியம் வச்சிருப்பாரு. நீங்க வாங்கலாம், சொர்க்கம் போகலாம். இல்ல அவரை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீடு வாங்கலாம், பிரச்சனையானது வீடு வாங்கிடலாம். கல்யாணம் அவரை போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் பையன் கல்யாணம் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணலாம். விசாரம் பண்ணி என்ன கிடையாது? பிரம்ம தத்துவத்தை அறிவதோ மோட்சம் என்பதோ நாட் பாசிபிள். ஏன்னா அவங்க அதையவே மோட்சம். ஏன்னா ஏன் அது அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க? ஒரு வீடு வாங்க முடியல, எத்தனையோ போராட்டங்கள். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்போம். எனக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? பாப்போம். அப்போ நீங்க அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கும் போது அந்த வீடு கிடைக்குதுன்னு போது அது அவங்க என்னவா பாக்குறாங்க? மோட்சம், விடுதலை, அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை. பையன் கல்யாணமே ஆகல, பாப்பம் தாது. அப்ப அவர் போய் ஆசீர்வாதம் வாங்குறோம், அதெல்லாம் 1000 ரூபான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு அவரு, அது வேத வாக்காக. அது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? விடுதலை. அது விடுதலை அல்ல, அது டெம்பரரியான விடுதலை. கஜேந்திரன் யானை முதலை வாயில போய் மாட்டிக்கிச்சு.
அது மோட்சம் சொல்லுவோம் புராணத்துல. அது என்ன மோட்சம்? அந்த முதலையினோட பிடியிலிருந்து விடுதலை, கஜேந்திர மோட்சம். தட் இஸ் நாட் பெர்மனன்ட் மோட்சம். அது மாதிரி வாழ்க்கையில ஜனங்க ஏமாறுறது இதுலதான். இது ஒரு பிரச்சனை இருந்தது, அவங்ககிட்ட போனேன், இந்த சுவாமிஜிட்டு போனேன், அவங்க கிட்ட போனேன், அவங்க நல்ல வாக்கு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன்? அவங்க வச்சிருக்கிற புண்ணியம். ஏன்னா அங்கதான் வெயிட்டிங். ஏன்னா உள்ள அகங்காரம் கிடையாது, ஏகப்பட்ட புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குது அந்த டிக்கெட்டு. அதை போய் நைஸா என்ன பண்ணிருது, டேப் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம காரியம் நடந்துடும். அப்புறம் அவங்க வார்த்தை அது சத்தியமே, அதான் சொல்லுங்க, சத்தியத்தை, அது உண்மை. உண்மை பேசிக்கொண்டே பொய் பேசாமல் ஒருத்தன் 10 வருஷமா ஒரு கணக்கு இருக்குது. அது வரைக்கும் அந்த காலகரை வரைக்கும் ஒருத்தர் உண்மையே பேசுறாரு, எக்காரத்துக்கு கொண்டும் பொய் பேசலின்னு வச்சுக்குங்க, அவர் வாயிலிருந்து எது வந்தாலும் பலிக்கும். அது தவத்தினுடைய பலன், உண்மையை பேசிய தவத்தினுடைய பலன். அப்படி ஏதோ ஒரு காரியம் ஜெயிச்சலாம். உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் மோட்சம், அங்க போன காரியம் நடந்துருச்சு. ஏன்னா மோட்சங்கிற டெபினிஷனே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கும் போது அப்ப அவ்வளவுதான். அதுதான் சொல்லுது சாஸ்திரம், விசாரம் எப்படி செய்யப்பட வேணுங்கிற ஞானம் வேணும், அறிவு. மதிஹி மதிஹி தூ ஏவ விஜிக்னாசி தவ்யதி, எப்படி விசாரம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அறிவை நீ பெற்றாக வேண்டுங்கிறது. யூ ஷுட் நோ ஹவு டு டு விசாரம். ஏங்க எனக்குலாம் எதுவுமே தெரியல. அதுக்குதான் குரு என்ன பண்றாரு, அவர் முன்னால ஓனா போது அவர் என்னென்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், ஏது வரணுங்கிறத அவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. பின்னால போயிட்டு இருந்தீங்கன்னா இவ பாசியில சொன்னா ஒட்ட ஆட்ட போனா போதும். வேற ஒண்ணும் இந்த அகங்காரத்தை வச்சுக்கிட்டு கவுட்டி 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 கவுட்டியா இப்படியா அப்படியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர் முன்னால அது தண்ணி ஏட்டி குதின்னு என்ன பண்ணு, குதின்னு சொல்லும் போது சத்தம் கேட்கணும்பா. என்னோட ஃப்ரெண்ட் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, குதின்னு தண்ணிக்குள்ள குதின்னு சொல்லும் போது தீ சொல்லி முடிக்கும் போது தொப்புன்னு சத்தம் கேட்கணும். அந்த ஸ்டூடெண்ட் எதா இருந்தாலும் புடிச்சிடுவாங்க. அதுதான் உண்மை. அதைத்தான் இங்க சொல்றாரு. அடுத்து என்னது, மதியம் பகவக மதியம் என்ன சொல்றாரு, உடனே இது யாரு, செட் பை, இந்த ஃப்ரேஸ் செட் பை நாரதர். உடனே என்ன சொல்லுவோம், பகவக விஜிக்னாசி மதி, அந்த அறிவை எப்படி விசாரம் செய்ய வேண்டும் என்கின்ற அறிவை பகவக இறைவா விஜிக்னாசி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். சோ கணக்கு பிரகாரம் we are in third step. First step சத்தியம், லட்சியம், கோல். அதை பெறுவதற்கு செகண்ட் ஸ்டெப் சத்திய ஞானம், பிரம்ம ஞானம். அடுத்தது மூணாவது ஸ்டெப், யூ ஹாவ் டு டு விசாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.